Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவர பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகಲಿ. இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த ಜೀವನಕ್ಕಾக ಬಲத்திற்காக ನಾನು ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಭೇಟಿಯಾಗುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಜೀವಕ್ಕಾಗಿ ಬಲಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. ಸಹೋದರ ಪೀಟರ್ ಗಜೇಂದ್ರನಿಗಾಗಿ ಜಪಿಸಿಕೊಳ್ಳುங்கள். ಅವರ ತೊಂಡೆ ಸರಿಯಿಲ್ಲ. ಸಹೋದರ ಪೀಟರ್ ಗಜೇಂದ್ರ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಅವರ ಗಂಟಲು ಸರಿ ಇಲ್ಲ. அதனால இன்றைக்கு அவருக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. ಆದ್ದರಿಂದ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡಲಾಗಿದೆ. சங்கீதம் 53 நாம் வாசிப்போம். ಕೀರ್ತನೆ 53 ನಾವು ಓದೋಣ. ஏற்கனவே வாசிச்சாச்சு பாஸ்டர். நீங்க தியானத்தை ஆரம்பிங்கன்னு சொல்றது காதுல கேக்குது. ಈಗಾಗಲೇ ಓದಿದ್ದೀರಾ ಪಾಸ್ಟರ್, ದಯವಿಟ್ಟು ನೀವು ಧ್ಯಾನ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುವುದು ನನಗೆ ಕೇಳಿಸುತ್ತಿದೆ. இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது it is written like that to the chief musician on Mahalat, a maskil of David என்று போடப்பட்டிருக்கிறது. ಈ ಕೀರ್ತನೆಯ ಶೀರ್ಷಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಪ್ರಧಾನ ಗಾಯಕನ ಕೀರ್ತನ ಸಂಗ್ರಹದಿಂದ ತೆಗೆದದ್ದು ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதாவது தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பாடலாக அவன் பாடும் பொழுது, ಅಂದರೆ ದಾವೀದನು ತನ್ನ ಜೀವನದ ಅನುಭವಗಳನ್ನು ಹಾಡುಗಳಾಗಿ ಅವನು ಹಾಡುವಾಗ அது நமக்கு ಆರಾಧನೆயாக பாடமாக நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ಅದು ಒಂದು ಆರಾಧನೆಯಾಗಿ ಒಂದು ಹಾಡಿನ ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. தாவீது ராஜாவாக ஆன பிறகு, ದಾವೀದನು ಅರಸನಾದ ನಂತರ அந்த பாடல்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மியூசிஷியன் கையில கொடுத்து, மியூசிக் டைரக்டர் கையில கொடுத்து, அதை நல்ல அருமையான ஒரு டியூனாக போட்டு அதை கர்த்தருடைய ஆலயத்திலே பாடும்படி கட்டளை கொடுக்கப்படுகிறது. ದಾವೀದನು ಅದನ್ನು ಬರೆದ ನಂತರ ಈ ಪ್ರಧಾನ ಗಾಯಕರು ಅದಕ್ಕೆ ಒಂದು ರಾಗವನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡಾಗಿ ಹಾಡಲು ಕಟ್ಟಳೆ ಆಜ್ಞೆಗಳು ಕೊಡಲಾಗಿತ್ತು. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு தேவனை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து போதிக்கிறது. ದೇವರ ಜನರ ಅವರ ಜೀವನದ ಪ್ರತಿಯೊಂದು ಅನುಭವವು ನಮಗೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಬೋಧಿಸುತ್ತದೆ. 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ವರೆಗೂ ಏಬೆಲಿಗೆ தெரியாது அவங்க வந்து நிக்க போறான்னு சொல்லி. 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏಬೆಲಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಅವನು ಮುಂದೆ ಬಂದು ಮಾತಾಡುತ್ತಾನೆ ಎಂದು. அதனால கரெக்ட்டா? கரெக்ட். அவன் ரொம்ப ஜாலியா வந்தான். இன்னைக்கு நம்ம அப்பா விட்டுட்டாரு ஃப்ரீயா. ಅವನು ಇವತ್ತು ಬಹಳ ಜಾಲಿಯಾಗಿ ಬಂದನು, ಅಪ್ಪ ನನಗೆ ಫ್ರೀಯಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆಂದು. நம்ம சகோதரன் மேத்யூ ஃப்ராங்க்லினுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு பிரிண்ட் அவுட் ஆயிடுச்சு. அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் என்று சொல்லி, ஆனால் அவனை எனக்கு காணலை. ಸಹೋದರ ಮ್ಯಾಥ್ಯೂ ಫ್ರಾಂಕ್ಲಿನ್ ಅವರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡಲಾಯಿತು. ಇವತ್ತು ಅವರು ಭಾಷಾಂತರ ಮಾಡುತ್ತಾರೆಂದು ನಾವು ಆರ್ಡರ್ ಆಫ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. சகோதரர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்னு சொல்லி ಪ್ರಿಂಟ್ ಔಟ್ பண்ணியிருக்கோம். ஆனால் ಸಹೋದರರಿಗೆ ಉಡಂಬಕ್ಕೆ ಸರಿ ಇಲ್ಲ. ಸಹೋದರ ಗಜೇಂದ್ರ ಅವರಿಗೂ ಭಾಷಾಂತರ ಮಾಡುವಂತೆ ನಾವು ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿದ್ದೆವು, ಆದರೆ ಅವರಿಗೂ அஸ்வஸ்தராகிದ್ದಾರೆ. நான் பிரதர் ஆனந்துக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாம நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ನಾನು ಸಹೋದರ ಆನಂದ್ ಅವರಿಗೆ ಭಾಷಾಂತರ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ನಾನು ತಿಳಿಯದೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஆனாலும் என்ன, ಆದರೂ ಏನು, தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறபடித்தான் நடக்கும். ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯವು ನಮಗೆ ಮುಂಚೆ ಆತನು ಏರ್ಪಡಿಸಿದಂತೆ ನಮಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த மஹலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னவென்று யாருக்கும் சரியா தெரியல. ಈ ಮಹಲಾತ್ ಎಂಬ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥವು ಯಾರಿಗೂ ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ஒருவேளை அந்த ராகத்தின் பெயராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ಒಂದು ವೇಳೆ ಅದು ಒಂದು ರಾಗದ ಹೆಸರಾಗಿರಬಹುದು ಎಂದು ಹೇಳಲಾಗಿದೆ. அல்லது அதை பொறுப்பெடுத்து டியூன் போட்டவருடைய பெயராக இருக்கலாம். ಅಥವಾ ಅದನ್ನು ಆ ಒಂದು ಕೀರ್ತನೆಗೆ ರಾಗವನ್ನು ಹಾಕಿದವರ ಹೆಸರಾಗಿರಬಹುದು. என்று எப்படி இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா, ಹೇಗಾದರೂ ಸರಿ ಆ ಪದದ ಅರ್ಥವೇನೆಂದರೆ சிக்னஸ் ஆர் வீக்னஸ், இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வியாகுலத்தின் ஒரு ராகமாக, ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு ராகமாக இது காணப்படுகிறது. ಒಂದು ವೇದನೆಯನ್ನು, ಒಂದು ಬಲಹೀನತೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವ ಒಂದು ರಾಗವಾಗಿದೆ. இது மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பலகீனம் என்பது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சம்பவம். ಮನುಷ್ಯರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಎಂಬುದು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬರುವ ಒಂದು ಘಟನೆಯಾಗಿದೆ. உடம்பு சுகமில்லாமல் போகிறது சகஜம். ದೇಹವು ಆರೋಗ್ಯವಿಲ್ಲದಿರುವುದು ಸಹಜ. அந்த மாதிரி சமயத்துல, ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ நாம ஒரு முனகிறோம் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு அனத்துகிறோம் தமிழ்ல சொல்லுவோம். ನಾವು ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. ஒரு முனகிறன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுல அப்படி பண்ணிட்டு இருப்போம், ஒரு மாதிரி குரோனிங்ல இருப்போம். ಒಂದು ವಿಧವಾಗಿ ನಾವು ನರಳುತ್ತೇವೆ. அந்த மாதிரி ராகத்துல இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கலாம். ಅಂತ ರಾಗದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಕೀರ್ತನೆ ಹಾಡಲಾಗಿರಬಹುದು. இதுல முதல் 3 வசனங்கள் இட்ஸ் டாக்கிங் அபௌட் தி யூனிவர்சல் கரப்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. எப்படி முழு உலகமும் பொதுவாக
கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறது. ಮೊದಲು 3 ವಾಕ್ಯಗಳು ಸಹಜವಾಗಿ ಈ ಒಂದು ಲೋಕವು ಹೇಗೆ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದೆ, ದುಷ್ಟತನದಲ್ಲಿದೆ, ಭ್ರಷ್ಟಾಚಾರದಲ್ಲಿದೆ ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 4வது 5வது ವಚನங்களிலே பார்க்கும் பொழுது 4-5 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ it is talking about the arrogance of the whole the wicked people and their sudden judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே எப்படி திடீரென்று தீவிரமாக அவர்கள் மேலே வருகிறது என்பதை ಕಾಟುகிறது. 4-5 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ದುಷ್ಟ ಜನರ ಒಂದು ಅಹಂಕಾರವು ಅವರ ಮೇಲೆ ಹೇಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಈ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುತ್ತದೆ. ಕಡೆಸಿ ವಚನ 6வது ವಚನದಲ್ಲಿ பார்க்கும் பொழுது ಕೊನೆಯ ವಾಕ್ಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಅಲ್ಟಿಮೇಟ್ ಸಾಲ್ವೇಷನ್ பற்றி ஒரு முறையீடு ஒரு ஜெபம் நடக்கிறதை பார்க்கின்றோம். ಕೊನೆಯ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಮೊರೆ ಇಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಮನುಕುಲಂ ಎಲ್ಲರೂ ಅಳಿந்து போவார்களா? ಇಲ್ಲ, ರಕ್ಷಿப்பு ಉಂಟು. ಮನುಷ್ಯ ಜಾತಿಯವರು ಎಲ್ಲರೂ ನಾಶವಾಗುತ್ತಾರಾ? ಇಲ್ಲ, ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟು. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರೋ? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಆಂಡவர் எப்படி கொடுப்பாரு? ದೇವರು ಹೇಗೆ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? அதை குறித்த ஒரு ஜெபமாக ஒரு மன்றாடாக பார்க்கின்றோம். ಅದನ್ನು ಕುರಿತಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಒಂದು ಮೊರೆ ಇಡುವುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தேவன் இல்லை என்று மதியேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று இந்த ಸಂಗೀತம் ಆರಂಭಿಸಿದೆ. ದುರ್ಮತಿಗಳು ದೇವರಿಲ್ಲವೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದು ಈ ಕೀರ್ತನೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. இந்த வார்த்தை ஏற்கனவே கேட்ட ஒரு வார்த்தையா தெரியுதா? ಈ ಒಂದು ಮಾತು ಮೊದಲೇ ಕೇಳಿದ ಒಂದು ಮಾತಾಗಿದೆಯಾ? தேவன் இல்ல, தேவன் இல்ல, தேவனே கிடையாது, ದೇವರಿಲ್ಲ, ದೇವರಿಲ್ಲ, ದೇವರೇ ಇಲ್ಲ. எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? கேள்விப்பட்டிருக்கோம். ಕೇಳಿದ್ದೇವೆ. 14ல படிச்சிருக்கிறோம். ಕೀರ್ತನೆ 14ರಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ ನಾವು. 14வது ಸಂಗೀತ எழுதின ஆள் யாருன்னா அதே தாவீது தான். 14ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆದವನು ಯಾರೆಂದರೆ ಇದನ್ನು ಬರೆದ ಅದೇ ದಾವಿದನೇ. ஆனா ரெண்டு ಸಂಗೀತத்தினுடைய ಕಾಂಟೆಕ್ಸ್ಟ್ நடந்த சூழ்நிலைகள் வேற வேற இடம். ಆದರೆ ಎರಡು ಕೀರ್ತನೆಗಳು ಬರೆದಿರುವ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆ ಮತ್ತು ಸಂಭವಗಳು ಸಂದರ್ಭಗಳು ಬೇರೆ ಬೇರೆ. அதுல ಸಂಬಂಧಪಟ್ಟ ஆள் தாவீது தேவனுடைய மனுஷன். ಅದರಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ ದಾವೀದನು ದೇವರ ಮನುಷ್ಯನು. ஏற்கனவே நடந்தது போலப்போ மறுபடியும் அவனுக்கு நடக்குது. ಮೊದಲೇ ನಡೆದಂತೆ ಮತ್ತೆಯೂ ಅವನಿಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. அதே நேரத்திலே தேவனுடைய வார்த்தையும் அவனுக்கு அதே போல வருகிறது. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಅದೇ ವಿಧವಾಗಿ ಅವನಿಗೆ ಬರುತ್ತದೆ. தேவனே இல்லை என்று மதிக்கட்டவன் முட்டாள் சொல்லுகிறான். ದೇವರೇ ಇಲ್ಲವೆಂದು ದುರ್ಮತಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்படி சொல்லுகிறவன் யார் என்றால் புத்தி இல்லாதவன். ಹೀಗೆ ಹೇಳುವವರು ಯಾರೆಂದರೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು. அவன் யாரையும் மற்றவர்களை கெடுக்கிறதில்லை, தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளுகிறான். ಅವರು ಯಾರು ಬೇರೆಯವರನ್ನು ಕೆಡಿಸುವುದಿಲ್ಲ, ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்படி செய்கிறவங்க அத்தனை பேருமே கிரமம் விட்டு அக்கிரமத்திலே போகிறார்கள். ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡುವವರು ಕ್ರಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಕ್ರಮವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நன்மையானது ஒன்றுமே இல்லை. ಅಂತವರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಏನು ನಾವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ಇವர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தேடவே மாட்டார்கள். ಇವರ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கடவுள் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ಆದರೆ ಅಂತವರನ್ನು ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. அவர்களுக்கு தேவன் எப்படி வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ಅವರಿಗೆ ಎಂತ ವಿಧವಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಕೊಟ್ಟರು அந்தந்த இடத்துல இருந்து அவர்கள் வழி விலகிதான் போவார்களே தவிர ಆ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಹೊರತು தேவனை தேடுவதற்கு அந்த வழிகளை பயன்படுத்தி கொள்ளவே மாட்டார்கள். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ಆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದೇ ಇಲ್ಲ. இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அதே வசனங்கள் ஏறக்குறைய அப்படியே 14வது சங்கீதத்தில் இருக்குது. ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿರುವ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳು ಅದೇ ವಿಧವಾಗಿ ಕೀರ್ತನೆ 14ರಲ್ಲಿಯೂ ಇದೆ. சங்கீதம் 14 வசனம் 1. ಕೀರ್ತನೆ 14 ವಾಕ್ಯ 1 வாசிப்போம். ಯಾರಾದ್ರೂ ಓದೋಣ. இதே விஷயವನ್ನು 14வது ಸಂಗೀತದಲ್ಲಿ ವಾಸಿக்கிறோம். 14ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மற்ற சங்கீதங்களையும் வாசிக்கிறோம். ಬೇರೆ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. புதிய ஏற்பாட்டிலும் கூட நம்ம பார்க்கலாம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. எல்லாருமே இந்த மாதிரி புத்தி இல்லாதவர்களாக போனார்கள். ಎಲ್ಲರೂ ಈ ವಿಧವಾಗಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಂತೆ ಹೋದರು. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் வாசிக்கிறோம். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஏசாயா 64 அதிகாரம், ಯೆಶಾಯ 64ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம், 6ನೇ ವಾಕ್ಯ. அதுக்கு முன்பதாக ஏசாயா 53வது அதிகாரம், ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೆಶಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது ವಚನத்தை வாசிப்போம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. We all like sheep have gone astray. Has turned to our own way, and the Lord has laid on him the iniquity of us all. Amen.
நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் ಕರ್ತರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಡ ಪಣ್ಣಿನಾರ್. ನಾವೆಲ್ಲರೂ ಕುರಿಗಳಂತೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ತೊಳಲುತ್ತಿದ್ದೆವು, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದನು. ನಮ್ಮೆಲ್ಲರ ದೋಷ ಫಲವನ್ನು ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಹಾಕಿದನು. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ಈ ಲೋಕ ಎಂತ ಲೋಕವಾಗಿದೆ? தேவனை தேடாத ஒரு உலகமாயிருக்கிறது. ದೇವರನ್ನು ಹುಡುಕದೇ ಇರುವ ಒಂದು ಲೋಕವಾಗಿದೆ. காலங்காலத்துல எழுந்த உடனே முதல்ல ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಮೊದಲು என்ன செய்யறோம்? ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பொதுவா ஜனங்க என்ன செய்றாங்க? ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நான் பொதுவா ஜனங்கன்னு சொன்னது சர்ச்சுக்காரங்களையும் சேர்த்து சொல்றேன், விசுவாசிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். ಸಾಮಾನ್ಯ ಜನರೆಂದು ಹೇಳಿದರೆ ನಾನು ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕೂಡ ನಾನು ಸೇರಿಸುತ್ತೇನೆ. வாய் இருக்கவங்க பேசலாம், ಬಾಯಿರುವವರು ಮಾತಾಡಬಹುದು. எடுத்த உடனே ಮೊಬೈಲ್ ಫೋನ್ தான் தேடுவோம் இல்லையா? ಮೊದಲೇ ಅವರು ಮೊಬೈಲ್ ಫೋನನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಾರೆ ಅಲ್ವಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கும் ஹல்லேலூயா போடுறோம். காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே மொபைல் எங்க, மொபைல் யார் எடுத்துட்டு போனது, யார் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சது, அலாரம் அடிக்கவே இல்லை இன்னைக்கு. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಯಾರು ಮೊಬೈಲ್ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದು, ಅಲಾಮೆ ಬರಲಿಲ್ಲ ಇವತ್ತು ಎಂದು. எத்தனை கால் வந்துச்சோ தெரியல, ಎಷ್ಟು ಕಾಲ್ ಬಂತು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. எடுத்த உடனே மொபைல தான் எல்லாரும் தேடுவாங்க. ಮೊದಲೇ ಅವರು ಫೋನನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಾರೆ, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ನಾನು ಕೂಡ. ஏன்னா யாராவது எனக்கு நைட்ல அர்ஜென்ட் கால் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியாதே தூங்கிட்டு இருந்திருப்பேன். ಏಕೆಂದರೆ ಒಂದು ಅರ್ಜೆಂಟ್ ಕಾಲ್ ಆಗಿ ಯಾರಾದರೂ ನೈಟ್ ನನಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿರಬಹುದು, ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಿರಬಹುದು. அலாரம் அடிச்சிருக்குது, நான் தூக்கத்தையே ஆஃப் பண்ணிட்டு மடியும் தூங்கிட்டேன். ಅಲಾರ್ಮ್ ಬರುತ್ತಿರುತ್ತದೆ, ಆದರೆ ನಾನು ಮಲಗಿಕೊಂಡೆ ಅದನ್ನು ಆಫ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. நான் அலாரம் அடிச்சு நான் எந்திரிக்கும் போது தட்டப்பட்டான்னு எல்லாம் சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி எல்லாத்தையும் எழுப்பிட்டு தான் நான் எந்திரிப்பேன் வழக்கமா. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅಲಾರ್ಮ್ ಬರುವಾಗ ನಾನು ಎಲ್ಲರನ್ನೂ ಎಬ್ಬಿಸಿ, நான் எந்திரிக்கும் போது ನಾನು ಎದ್ದೇಳುವಾಗ சைலண்டா எந்திரிக்கிறது இல்ல, ನಾನು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. லைட்டை டப்புன்னு போடுவேன், ಲೈಟ್ ಅನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ, பாத்ரூம்ல போயிட்டு டாப்பை திருப்பி விடுவேன், ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ನಾನು ಟ್ಯಾಪ್ ಅನ್ನು ತೆರೆಯುತ್ತೇನೆ. மொபைல் எடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டு வசனங்களை அனுப்புறதுக்காக நான் நிறைய பயங்கர சத்தம் வந்துட்டே இருக்கும். தண்ணி பாட்டில் தட்டுவேன், ನಾನು ಎದ್ದು ಕುಳಿತುಕೊಂಡು ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ, ಲೈಟ್ ಆನ್ ಮಾಡುತ್ತೇನೆ, வாட்டர் பாட்டில் தட்டுவேன் பெல் அடிக்கிற மாதிரி, ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಅನ್ನು ಹೊಡೆಯುತ್ತೇನೆ ಬೆಲ್ ಹೊಡೆಯುವಂತೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நான் எந்திரிச்சிட்டேன்னு காட்டுறதுக்காகவும், ನಾನು ಎದ್ದಿದ್ದೇನೆ ಎಂದು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೂ, என்னுடைய மனைவி எழுந்து சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அதுக்காகவும், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಯು ಎದ್ದು ನನಗೆ ಕಾಫಿಯನ್ನು ಹಾಕಬೇಕು. அது சத்தத்தை கேட்டு பாத்திரத்துல உருட்டுறது சத்தம் கேட்டு பிள்ளைங்க எந்திரிச்சு அவங்க காலையில சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும். ಪಾತ್ರೆ ತೊಳೆಯುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಅವರು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದುಕೊಂಡು ಅವರು ಸಿದ್ಧರಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ இப்படி காலங்காலத்துல எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில தேட ஆரம்பிக்கிறாங்க. ಈ ವಿಧವಾಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದು ಕ್ಯಾಮರಾ ಹತ್ರ ನೀನು ಕುಣಿದು ಎದ್ದೇಳಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ಯಾ? கர்த்தரின் ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று கர்த்தர் தேடுகிறார். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರು ಇದ್ದಾರೋ ಎಂದು ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஆனால் தேவனை தேடுறதை விட அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு கொண்டிருக்கிறோம். ಆದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಬ್ಯುಸಿಯಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் ஆலய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இப்போ இதை விட்டுட்டு வேற மாதிரி பாடலாமா? காலையும் மாலைய வேளையும் மொபைலை எப்பொழுதும் தேடிடுவேன். எப்பா மொபைல் இல்லாம வெளியில போக கூடாது, ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಹೊರಗೆ ಹೋಗಬಾರದು, மொபைல் இல்லாம பேங்க்குக்கு போக கூடாது, ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಬ್ಯಾಂಕ್ಗೆ ಹೋಗಬಾರದು, மொபைல் இல்லாம கடைக்கு போக கூடாது, ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಬಾರದು. அப்படிதான் ஆயிப்போச்சு இல்லையா? ಆ ವಿಧವಾಗಿ ಆಗಿದೆ ಅಲ್ಲವೇ? தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಆ ಭಾವನೆ ಇದೆಯಾ? அது நம்ம இடத்துல இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ಆ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் தேடுகிறார், தன்னை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்கிறார். ದೇವರು ಯೆಹೋವನು ಹುಡುಕುತ್ತಾನೆ, ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವವನು ಇದ್ದಾನೋ ಎಂದು. ஒரு மனுஷனை அவர் தேடுகிறார், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. அவனை வைத்து தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய காரியங்களை செய்து முடித்து விடுவார். ಅವನ ಮೂಲಕ ತನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய தரிசனத்தை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ದೇವರೇ, ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು ನನ್ನ ಮುಂದೆ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ அப்படின்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ?
ಕಷ್ಟன்னு வந்தாதான் கர்த்தரையே தேடுறோம் இல்லையா? ಕಷ್ಟ ಎಂದು ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಯೆಹೋವನನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವಲ್ಲವೇ? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு நாமளே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ, ಆರೋಗ್ಯವಾಗಿರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ಲೋಕ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದೆ. வசனம் 4:5 பார்க்கும் பொழுது, ವಾಕ್ಯಗಳು 4:5 ನೋಡುವಾಗ, இந்த கெட்டு போன உலகத்துல திமிரு ಜಾಸ್ತಿಯಾச்சு, கொழுப்பு அதிகமாயிருச்சு. ಈ ಕೆಟ್ಟು ಹೋದ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಬ್ಬು ಜಾಸ್ತಿಯಾಗಿದೆ, ಅಹಂಕಾರವು ಜಾಸ್ತಿಯಾಗಿದೆ. வசனம் என்ன சொல்றாரு ஆண்டவர்? வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರೇನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 4-5 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. But there they are, overwhelmed with dread. Where there was nothing to dread, God scattered the bones of those who attacked you. You put them to shame, for God despised them. Amen. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பா அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ ಅವர்களை வெட்கப்படுத்தினாய். ಭಯಂಕರமான ದುಷ್ಟತ್ವವನ್ನು ನಡೆಸುವವರು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲವೋ? ಅವರು ನನ್ನ ಜನರನ್ನು ಆಹಾರವನ್ನು ಎಂಬಂತೆ ನುಂಗಿಬಿಡುತ್ತಾರೆ, ದೇವರನ್ನು ಸ್ಮರಿಸುವುದಿಲ್ಲ. ಭಯಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಿಲ್ಲದಿದ್ದರೂ ಅವರು ಪಕ್ಕನೆ ಭಯಭ್ರಾಂತರಾದರು. ನಿಮಗೆ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿದವರನ್ನು ದೇವರು ಸಂಹರಿಸಿ ಅವರ ಎಲುಬುಗಳನ್ನು ಚದರಿಸಿ ಬಿಟ್ಟನಲ್ಲ. ದೇವರವರನ್ನು ಕೈಬಿಟ್ಟದರಿಂದ ನೀವು ಅವರನ್ನು ಅಪಜಯಪಡಿಸಿದಿರಿ. வசனங்கள் 4-5 படிக்கும்போது, ಈ ವಾಕ್ಯಗಳು 4-5 ಓದುವಾಗ, தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து கேள்விகளை கேட்கிறார். ದೇವರು ಇಂಥ ಜನರನ್ನು ಕುರಿತು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. அறிவில்லையா இவங்களுக்குன்னு கேட்கிறார். ಇವರಿಗೆ ಅರಿವಿಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. Don't they have any sense at all? ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲವೇ ಎಂದು ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவில்லையா, புரியலையா அவங்களுக்கு? ಸ್ವಲ್ಪವೂ ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲವೇ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, ಆಹಾರವನ್ನು ಎಂಬಂತೆ ನನ್ನ ಜನರನ್ನು ನುಂಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. தேவனை அவர்கள் தொழுது கொள்ளுகிறதில்லை. They don't worship God. ದೇವರನ್ನು ಅವರು ಸ್ಮರಿಸುವುದಿಲ್ಲ. இந்த ஜனங்கள் மதியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று கர்த்தர் கடிந்து கொள்கிறார். ಈ ಜನರು ಬುದ್ಧಿಹೀನರು, ಮುಟ್ಟಾಳರು ಎಂದು ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. Jeremiah chapter 4:22. எரேமியா 4:22. ಯೆರೆಮೀಯ 4:22. Jeremiah 4:22. My people are fools. They do not know me. They do not know me. They are senseless children. They are senseless children. They have no understanding. They have no understanding. They are skilled in doing evil. They are skilled only doing bad things, evil. They know not. They do not know how to do good. How to do good. ನನ್ನ ಜನರು ಮೂರ್ಖರು, ನನ್ನ ಜನರು ಮೂರ್ಖರು, ನನ್ನನ್ನು ತಿಳಿಯರು, ಮೂಢ ಸಂತತಿಯವರು, ಅವಿವೇಕಿಗಳು, ದುಷ್ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಪುಣರು, ದುಷ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಿಪುಣರು, ಸತ್ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲರಿಯರು. ಸತ್ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். பைத்தியம் பிடிச்சிருக்குது அவங்க பிள்ளைங்களுக்கு. அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவங்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். அதுல பெரிய அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யறதுக்கு புத்தி இல்லாதவர்கள். எவ்வளவு பயங்கரமா இருக்கிற திட்டுறார் ஆண்டவர். ಭಯಂಕರವಾಗಿ ದೇವರು ಬೈಯುತ್ತಾನೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ರೋಮರ್ 1:21 ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಇದೇ 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இதே வசனத்தை தான் பவுல் அங்கு எழுதுகின்றான். ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಪೌಲನಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. இந்த ஜனங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், ಜನರು ಎಂತವರು ಎಂದು ನೋಡಿದರೆ அவர்களுக்கு சுத்தமா கடவுளே தெரியாதா? ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಗೊತ್ತಿಲ್ಲವೇ?
தெரிந்தும் அவர்கள் கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க, தொழுது கொள்ளுவதில்லை. ಗೊತ್ತಿದ್ದರೂ ಅವರು ದೇವರನ್ನು ಸ್ಮರಿಸುವುದಿಲ್ಲ. அவர் தேவன் என்று அறிந்திருந்தும் அவருக்கு மகிமையை செலுத்துவதில்லை. ಅವರು ದೇವರೆಂದು ತಿಳಿದರೂ ಆತನಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. அவரால்தான் நம்ம பிழைக்கிறோம் என்று சொல்லி தெரிந்திருந்தும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதில்லை. ಆತನಿಂದಲೇ ನಾವು ಬದುಕುತ್ತೇವೆ ಎಂದು ತಿಳಿದರೂ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் அவர்கள் சும்மா உட்கார்ந்து யோசனை பண்ணி பண்ணி கெட்டு குட்டிச்சவரா போறாங்க. ಆದ್ರೆ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಅವರು ಕೆಟ್ಟು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. அவங்களுடைய இருதயத்துல சென்ஸ் எல்லாம் போயிருது, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. ಅವರ ಹೃದಯವು ಯಾವ ಭಾವನೆಗಳು ಇಲ್ಲದೆ ಅದು ಕತ್ತಲಾಯಿತು. ரோமர் 1:21. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ. Romans 1:21. Yes. Although they knew God, they neither glorified him, but they never glorified him as God, nor gave thanks to him. They don't give thanks to God, but their thinking became futile. But their thinking is useless, futile, and their foolish hearts, their hearts are foolish. The foolish hearts were darkened. Okay, they are also darkened inside because they don't have brains. ಯಾಕಂದರೆ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇದ್ದರೂ ಅವರು ಆತನನ್ನು ದೇವರೆಂದು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟು, ಆದರೆ ದೇವರೆಂದು ಅವರು ಘನಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ. ಅವರು ವಿಚಾರ ಮಾಡಿ ಮಾಡಿ ಫಲ ಕಾಣಲಿಲ್ಲ. ವಿವೇಕವಿಲ್ಲದ ಅವರ ಮನಸ್ಸು ಕತ್ತಲೆಯಾಗಿತ್ತು, ಬೆಳಕೆ ಇಲ್ಲ. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வே இல்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. அதே அதிகாரத்துல பவுல் எழுதுகிறான், அதே அத்தியாயದಲ್ಲಿ பவுலನು ಬರೆಯುತ್ತಾನೆ. வசனம் 25ல 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவங்க தேவனை விட்டு விட்டார்கள், ಅವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனாலே உண்டாக்கப்பட்ட பொருள்களையும் மிருகங்களையும் மனிதர்களையும் அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ವಸ್ತುಗಳನ್ನು, ಮೃಗಗಳನ್ನು, ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಅವರು ಪೂಜಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. They do not worship the creator, but they try to worship, give honor and respect to the created things. ಅವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಸ್ಮರಿಸಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಬದಲು ಅವರು ಸೃಷ್ಟಿ ವಸ್ತುಗಳನ್ನೇ ಅವರು ಪೂಜಿಸಲು, ಘನಪಡಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಹೋದರು. Romans chapter 1:25. ರೋಮಪುರದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ. They exchanged the truth about God for a lie and worshipped and served created things rather than the creator, who is forever praised. Amen. ಅವರು ಸತ್ಯದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಸತ್ಯವಾದದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಪೂಜಿಸದೆ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ಸೃಷ್ಟಿ ವಸ್ತುಗಳನ್ನೇ ಪೂಜಿಸಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ವಸ್ತುಗಳನ್ನೇ ಪೂಜೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಸೇವಿಸುವರಾದರು. ಅದಕ್ಕೆ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಒಬ್ಬನೇ ನಿರಂತರ ಸ್ತುತಿ ಹೊಂದತಕ್ಕ ನಿರಂತರವಾದ ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஆமென். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் உண்மை இல்லை என்று சொல்லி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டித்த தேவனை அவர்கள் ஆராதிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களையே அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாகிய அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய கடைசியில பார்க்கும் பொழுது, ಈ ಕೀರ್ತನೆಯ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ನೋಡುವಾಗ, தேவன் ரட்சிப்பை கொடுப்பாரா? ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆಯೇ? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு எப்படி வரும்? ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்களே, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರಲ್ಲ, அறிவில்லாதவர்களா இருக்கிறார்களே, ಅರಿವಿಲ್ಲದಂತೆ ಇದ್ದಾರಲ್ಲ, சென்ஸ்லெஸ் பீயிங், உணர்வு இல்லாம இருக்காங்களே, ಯಾವ ಭಾವನೆಗಳು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರಲ್ಲ, கர்த்தனை தேடுறதே இல்லையே, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಇಲ್ಲವಲ್ಲ, தேவனை தவிர மீதி எல்லாம் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது, ದೇವರನ್ನು ಹೊರತು ಬೇರೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದಲ್ಲ. அப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வருமா? ಇಂಥ ಜನರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆಯೇ? கர்த்தருடைய இரக்கம் கிடைக்குமா? ದೇವರ ಕರುಣೆ ಸಿಗುತ್ತದೆಯೇ? சங்கீதக்காரன் எப்படி முடிக்கிறான்னா, ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಗೆ ಅವನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತಾನೆಂದರೆ, 53வது சங்கீதத்தில் 6வது ವಚನத்தை வாசிப்போம். 53ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. Oh, that salvation for Israel. Oh, there is salvation. The salvation is there
for Israel. Out of Zion, Out of Zion it is coming. when God restores his people, When God restores his people, let Jacob rejoice, and the Jacob will rejoice, and Israel be glad. and Israel will be glad. Hallelujah. அல்லேலூயா. இங்க இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த வசனத்திலே அருமையான வார்த்தைகள் சியோன், யாக்கோபு, இஸ்ரவேல் என்று போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸುಂದರವಾದ 3 ಪದಗಳು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಚಿಯೋನ್, ಯಾಕೋಬ, ಇಸ್ರಾಯೇಲ್ಯ ಎಂದು. சியோன் என்று சொன்னால் ಚಿಯೋನ್ ಎಂದು ಹೇಳಿದರೆ என்ன உங்களுக்கு தோணுது? சியோன் இஸ் த மவுண்டன் city, the temple on the mountain. That place is called Chion. ಚಿಯೋನ್ ಎಂದರೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಇರುವ ದೇವರ ಆಲಯ. தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த பர்வதம் முழுவதுமே சியோன் என்று அழைக்கப்படுகிறது. ದೇವರ ಆಲಯ ಇರುವ ಆ ಪರ್ವತವು ಪೂರ್ತಿಯು ಚಿಯೋನ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சியோன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ಚಿಯೋನ್ ಎಂಬುದಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಅರ್ಥವೇನೆಂದರೆ தேவனுடைய முத்திரை இருக்கிற இடம். ದೇವರ ಮುದ್ರೆ ಇರುವ ಸ್ಥಳ. அங்கதான் ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு வருது. ಅಲ್ಲೇ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கணும். பாதாளத்திலே, பாவத்திலே, அசுத்தத்திலே, உலகமா சபை போகக்கூடாது. ದೇವರ ಆಲಯವು ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು. ಅದು ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ, ಕಣಿವೆಯಲ್ಲಿ, ಪಾಪದಲ್ಲಿ ಇರಬಾರದು. Do not bring the church condition to the level of the worldly lifestyle. உலக பிரகாரமான விழுந்து போன பாவத்தின் நிலைமைக்கு சபை இறங்கி வரக்கூடாது. ಲೌಕಿಕವಾಗಿ ಒಂದು ಬಿದ್ದು ಹೋದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಸಭೆಯನ್ನು ತರಬಾರದು. சியோன் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, தேவனோடு கூட அந்யோன்யத்தில் இருக்கும் பொழுது, ಚಿಯೋನ್ ಎತ್ತಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆ. தேவன் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு திரும்பும் பொழுது, ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಸೆರೆಯಿಂದ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ, என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, ಏನು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತೀರಾ, ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆಯಲ್ಲ, ನಾವು ಸ್ವಕೀಯ ಜನರಲ್ವಾ, we belong to God, we are saved, we are delivered, we are signified with the signet ring of God. ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ನಾವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನಾವು ದೇವರ ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ, we are anointed by the Holy Spirit of God, ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ನಾವು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ, we know the truth, ನಮಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ, we believe in the Lord Jesus Christ as our Savior, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇವೆ. but we are in captivity with many worldly things. ಆದರೂ ನಾವು ಅನೇಕ ಲೌಕಿಕ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಅಧೀನರಾಗಿದ್ದೇವೆ. உண்மையா பொய்யா? ನಿಜವಾ ಸುಳ್ಳ? இது எப்படி இருக்குதுன்னா, ಇದು ಹೇಗಿದೆ ಅಂದರೆ, பைபிளை கையில வச்சுக்கிட்டே பாவம் செய்யறவங்களா இருக்கும். ಬೈಬಲನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡೇ ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. கையில டார்ச் லைட் வச்சுக்கிட்டே பள்ளத்துல விழுந்து ಕುರುಡ ಮಾರಿ நடக்கிறவர்களை போல தடுமாறுகிறோம். ಕೈಯಲ್ಲಿ ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ನಾವು ಬೇಕೆಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬೀಳುವವರ ಹಾಗೆ, ಕುರುಡರ ಹಾಗಿದ್ದೇವೆ. கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ಕೇಳಿದರೆ ನಾವೇನು ಹೇಳುತ್ತೇವೆ? நாங்க சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் பாஸ்டர் கத்திக்கிட்டு வந்துட்டோம். ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೂ ಹಾಗೆ ಪಾಸ್ಟರ್ ನಾವು ಕಲಿತಿದ್ದು. உங்க கூட வந்தோம், சர்ச்சுக்கு வர்றோம்ல, ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಂದರೆ ನಾವು ಸಭೆಗೂ ಬರುತ್ತೇವಲ್ಲ, சர்ச்சுக்கு வரோம்ல, எங்களை திட்டக்கூடாது. ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದೀವಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಬಯಬಾರದು. ஆனா நாங்க அப்படி விழுந்து கிடக்கிறோம்னு சொன்னா அது எங்களுடைய சுபாவத்துல நாங்க அப்படிதான் கத்திட்டு சின்ன வயசுல இருந்தே கத்திட்டு. ಆದ್ರೆ ನೀವು ಬಿದ್ದಿದ್ದೀರಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದರೆ, ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಹಾಗೆ, ನಾವು ಚಿಕ್ಕಿನಿಂದಲೂ ಹಾಗೆ ನಾವು. God's people were in captivity sometimes. ದೇವರ ಜನರು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದರು. But when will you really freed? When will you feel that you are without blame? When you are perfect? ಆದರೆ ಯಾವಾಗ ನಾವು ನಿಜವಾಗಿಯೂ ನಾವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ? When will you feel that you are completely saved from all kinds of attractions of this world? ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಈ ಲೌಕಿಕವಾದ ಎಲ್ಲ ಆಕರ್ಷಣೆಗಳಿಗೂ ನಾವು ಬಿಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯಾವಾಗ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? When the Lord brings his people from the captivity. ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ, ಬಾಬಿಲೋನ್ ಮಾಟಿட்டாங்க, ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು, ಅಸಿರಿಯர்கள்ட்ட ಮಾಟಿட்டாங்க, ಅಶೂರರ ಹತ್ರ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು, மேதியா பெர்சியர்களிடத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ಮೇದಿಯ ಪರ್ಷಿಯಾ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು, கிரேக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ಗ್ರೀಕರೊಟ್ಟಿಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು, ரோமர்கள் கையில மாட்டிக்கொண்டார்கள், ರೋಮಪುರದವರ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದರು,
சொந்த ஜென்ம பாவ பழக்க வழக்கங்களிலே சிக்கிக் கொண்டார்கள். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಂತ ಜನ್ಮ ಜನ್ಮ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು. அதிலிருந்து கர்த்தர் நம்மை திருப்புவார். ಅದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது ಆ ಸಮಯದಲ್ಲಿ யாக்கோபுக்கு விடுதலை கிடைக்கும். ಯಾಕೋಬ ವಂಶದವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ. யாக்கோபு என்றால் தேவனோடு அவன் யுத்தம் பண்ணி அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். ಯಾಕೋಬನೆಂದು ಹೇಳುವಾಗ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ನೊಗವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. கிறிஸ்துவினிடத்திலே வந்து அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಬಂದು ಆತನ ಉಪದೇಶವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுது ಆ ಸಮಯದಲ್ಲಿ அவனுக்கு சந்தோஷம் திரும்பும். ಅವನಿಗೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತದೆ. ரட்சிப்பு நிறைவடையும். ಅವನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. யாக்கோபா இருக்கிறவன் இஸ்ரவேலாய் மறுநாமத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வரும். ಯಾಕೋಬನು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವವನು ಇಸ್ರಾಯೇಲನು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವ ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತದೆ. அப்பொழுது கர்த்தர் அவன் மேலே எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். ಆಗ ದೇವರು ತನ್ನ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்வார். ದೇವರು ನಿಮಗೂ ನನಗೂ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இயேசுவை நம்பிவிட்டேன் என்றால், ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ಒಳ್ಳೆಯದೇ ಕೆಟ್ಟದೇ? நல்ல விஷயம். ಒಳ್ಳೆಯ ವಿಷಯವೇ. நம்புகிறேன் என்று சொல்லுகிறவன், ನಂಬುತ್ತೇನೆಂದು ಹೇಳುವವನು அவர் நடந்தபடியே நடக்கவும் வேண்டும். ಆತನು ನಡೆದ ಹಾಗೆ ನಡೆಯಲು ಬೇಕು. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? ಈಗ ಹೇಗೆ ಏನು ನಡೀತಾ ಇದೆ? நம்பிட்டேன்னு சொல்றவங்களுக்கு, ನಂಬಿದ್ದೇನೆಂದು ಹೇಳುವವರಿಗೆ நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நடந்துக்கிட்டு தான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ನಾನು ಕೂಡ ನಡೆಯುತ್ತಾ ಕಲಿಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்களும் என்ன மாதிரியே கூட வாங்க நடங்கன்னு சொல்றேன். ನೀವು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಜೊತೆ ಬನ್ನಿರಿ, ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ, ನಡೆಯಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. அப்பொழுது ಆ ಸಮಯದಲ್ಲಿ சியோனுக்கு ரட்சிப்பு வரும். ಚಿಯೋನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆ. இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும். ಇಸ್ರೇಲ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತದೆ. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்தோஷம் தன் ஜனங்களுக்கு முழுமையாய் நிறைவேறும். ದೇವರ ಸಂತೋಷವು ತನ್ನ ಜನರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೆರವೇರುತ್ತದೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.